சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. நல்ல வேலை மாயா வந்து ரொம்பவே வந்து திறமையாக வந்து செயல்பட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப மகாலிங்கமும் நம்ம சாருமதியும் நல்ல வேலைப்பா அவள் என்னென்னமோ சொல்லி எல்லாம் சமாளிச்சிட்டா. எல்லாம் அப்பா மேலே இருக்கிற பயம்தான், வேறு எந்த காரணமும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா இப்போ இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறது திட்டம் போடுறது எதுவும் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம் சரிம்மா, அதுவும் கரெக்டு தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சிவராமனை இது மாதிரி பாதிலேயே விட்டது தான் இந்த அப்பாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சட்டையெல்லாம் பிடிச்சி சீன் போட்டுட்டான்ல, அதுக்கு ஏதாவது பழி தீக்கணும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயத்தில் வந்து மாட்டாமையாக போயிடுவோம், வேறு எதுலையாவது விஷயத்தில் வந்து பொறி வச்சு பிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாயா வீட்டை விட்டு துரத்துனாதான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் திட்டமிட முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்வதி வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரியே இல்லை. பாத்தியா எங்கள் அண்ணன் ஃபேமிலி என்னை கைவிடலை. என்னது அண்ணன் ஃபேமிலி கைவிடலையா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவராமனை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த ஊரில் உங்களுக்கு எவனாவது மரியாதை கொடுக்குறானா, எதுக்கு எடுத்தாலும் வந்து ரகுராம் ரகுராமன் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அவரோட தம்பி நீங்கள், அந்த அளவுக்கு பாதி கூட இல்லைனா எப்படி? இதே மாதிரி ரகுராமுக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தா இப்படி தான் வந்து விட்டுருப்பாங்களா? சேச்சா, ஊர் மக்கள் யாரும் பஞ்சாயத்தில் கூட நிற்க வச்சிருக்க மாட்டாங்க. இதை நம்ம கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ என்ன சொல்ல வர? அண்ணன் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதான் செஞ்சார். என்னங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாருன்னா அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? இனிமேட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். நான் கவலைப்பட்டது உண்மையா, இல்லை உங்கள் அண்ணன் கவலைப்பட்டது உண்மையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த இடத்துல நான் தான் வேதனைப்பட்டு கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் பேசாமல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு அந்த இடத்துல ஜானகி ரமணி பாட்டி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. கோவப்படாதம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதானே இந்த வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் ரகுராமுக்கு இருக்கிற மரியாதை சிவராமனுக்கு சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி ஜானகி உனக்கு இருக்கிற மரியாதை விட எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னது பேர் சொல்லிலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த ஃபேமிலி பேசும்போது, நான் இன்றைக்கி பேசணும், என்னை பேச விடுங்க. இதுவே சிவராமன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தோம், அவர் என்ன பண்ணியிருக்கணும், நியாயமாக நடந்திருக்கணும். ஆனால் அவர் நியாயமாக நடந்துக்கவே இல்லை. ரகுராம் எனக்கு இந்த வீட்டில் இருந்தாலே எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. நான் நினைக்கிறேன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாதான் சிவராமனுக்கும் 4 பேர் வந்து பெரிய மனுஷனாக பார்ப்பாங்க. ரகுராம் கீழே இருக்கிறதுனால எதுக்கு எடுத்தாலும் வந்து அண்ணனை கேட்டு செய்யணும், அண்ணனை கேட்டு செய்யணும் அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஏன் நீங்கள் மட்டும்தான் வந்து நியாயத்தை வந்து கொடுக்கணுமா? இதுவே சிவராமன் மேலே பழி போட்டிருந்தா எல்லாரும் அவங்களும் ஒரு பெரிய ஒரு ஊர் தலைவராக இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து மதிச்சிருப்பாங்கள்ல. ஆனால் இங்கே வீட்டில் இருக்கிற ரகுராமுக்கு இருக்கிற மரியாதை எங்களுக்கெல்லாம் இல்லை. அதனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். மாமா என்னை மன்னிச்சிருங்க, இதை சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். என்னடி சொல்கிற, ஏன்டி இப்படி முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறாங்க. சும்மானு இருக்கீங்களா? அங்கே ரூமில் சொன்னதான் இங்கேயும் சொல்கிறேன், பேசாமல் இருக்கணும். ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான், பிரச்சனை நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சிச்சு. பிரச்சனைக்கான காரணத்தை வந்து மாயா கண்டுபிடிச்சி சொன்னதுனால ஆச்சு. இதுவே சொல்லாமல் இருந்தா அந்த இடத்துல நான் தடவை வந்து வேதனைப்பட்டுட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் யார் முகத்தையாவது பார்க்குற மாதிரி இருந்திருக்கணுமா? ரோட்டில் தான் வந்து போக முடியுமா? அவங்க எல்லாரும் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேதனைப்படுற மாதிரி சொல்கிறாங்க. நான் தனியாக வந்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். தனியாக போனால் தான் உங்களையும் ஊரில் பெரிய மனுஷன் நம்புவாங்க. ரகுராம் கீழே இருந்தால் நீங்கள் ரகுராமோட தம்பியா, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக எடுபடியாக வந்து இருக்கலாம் தவிர உங்களால் யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. ஒன்றை வந்து ரகுராம் முன்னாடி இவ்வளோ பேசணுன்னா அண்ணன் முன்னாடி இவ்வளோ பேசுறியா? ஆமாய்யா, என்னை மட்டும் அடிக்க வந்துடு, உனக்காக கண்ணீர் சிந்துக்கிட்டு நான் தானே அங்கே இருந்தேன், என்னக்கெல்லாம் நீ மதிப்பு மரியாதை தரவே தராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் மகாலிங்கமும் சாருமதியும் என்னப்பா அது, இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிடும் போல இருக்கே. பார்வதி வந்து செமையாக வந்து உசுப்பேற்றி விட்டாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் தான் இது மாதிரி ஏற்றி விட்டேன், அதனால தான் பரவாயில்லப்பா சூப்பராக தான் செஞ்சுருக்கீங்கன்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. மாயா சொல்கிறத பார்வதி கேட்பாங்களா இல்லையான்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஜானகியம்மா ஏம்மா இப்படி பேசுகிறேன், நம்மலாம் ஒரே குடும்பம் தானே, நீர் அடித்து நீர் வந்து விலகுமா? நீங்கள் சொல்கிறதுக்கு வேணால் வாஸ்தவமாக இருக்குது, இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை.